ನಮಸ್ಕಾರ. ಕಂಚಿ ಕಾಮಕೋಟಿ ಪೀಠಾಧಿಪತಿಗಳಾದ ಶ್ರೀ 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 ಜಯೇಂದ್ರ ಸರಸ್ವತಿ ಮಹಾಸ್ವಾಮಿಗಳವರು ತಮ್ಮ ಗುರುಗಳಾದಂತಹ ಶ್ರೀ 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 ಚಂದ್ರಶೇಖರೇಂದ್ರ ಸರಸ್ವತಿ ಮಹಾಸ್ವಾಮಿಗಳವರೊಂದಿಗಿನ ಒಡನಾಟ ಹಾಗೂ 60 ವರ್ಷದ ಪೀಠಾಧಿಪತ್ಯದ ಕುರಿತಾದಂತಹ ಈ ಒಂದು ವಿಶೇಷ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಆತ್ಮೀಯ ಸ್ವಾಗತ. श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं अपार करुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். எங்களுடைய குருநாதர் சந்திரசேகரன் சரஸ்வதியின் என்ற ஒரு பெயர். அவருடைய அப்பா பெயர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள். அவருடைய அம்மா மகாலட்சுமி. அவர் திண்டிவனம் ஸ்கூலில் படித்து ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் நம்பர் 1 ப்ரைஸ் எடுத்து எல்லா சன்மானங்களையும் எடுத்தவர். அந்த வழியாக அப்பொழுது கலவை சுவாமிகள் அவர்கள் யாத்திரை செய்தார்கள். அப்பொழுது அவர்களை கேட்டார்கள், இந்த பெயரை மடத்துக்கு அனுப்புகிறாயா என்று கேட்டார்கள். யோசித்து சொல்லுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இதற்குள்ளாக அவர்கள் சித்தி அடைந்து விட்டார்கள். அதனால் இன்னொருவரை அங்கு அவர்கள் நியமித்தார்கள். அவர்களும் 7 நாட்கள் தான் இருந்தார்கள். பிறகு அவர்களும் சித்தி அடைந்து விட்டார்கள். அப்பொழுது பூர்வாசிரம சுவாமிநாதன் என்பவர் தாய் தந்தையருடன் குதிரை வண்டியிலே சென்று கலவையை அடைந்தார்கள். கலவையில் அடைந்து சந்நியாசம் பெற்றார்கள். சந்நியாசம் பெற்று முடிந்தவுடன் அங்கிருந்து யாத்திரை கிளம்புவதற்கு முயற்சி செய்தார்கள். அதற்குள்ளாக திருவானைக்காவலில் தாடங்க பிரதிஷ்டை நடக்க வேண்டிய இடத்தில் லிங்கேய சுவாமிகளை வரவழைத்து அப்போ இருந்த ட்ரஸ்டிகள் அந்த வேலையை செய்ய தொடங்கினார்கள். அது வெள்ளக்காரனுடைய காலம். ஆகவே அந்த வெள்ளக்கார கலெக்டர் என்ன செய்தான், ராஜமயிர் என்பவருக்கு பவரை கொடுத்து, டிப்டி தாசில்தாராக இருந்தவருக்கு பவரை கொடுத்து, தாங்கள் இந்த பணியெல்லாம் பார்த்து கொள்ளவும் என்று சொன்னான். அவன் பார்த்ததிலே எல்லாமே இதுவரையில் காஞ்சி சங்கராச்சாரியார் வைத்துத்தான் நடந்திருக்கிறதே தவிர லிங்கேய சுவாமி வைத்து ஒன்று நடைபெறவில்லை என்பதை ஆதாரபூர்வமாக அறிந்து கொண்டான். அறிந்து கொண்ட பிற்பாடு 11 மணிக்குள் இன்று இரவு சாவியை கொடுக்காவிட்டால், தாடங்களை கொண்டு வைக்காவிட்டால் அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்கள். அதன்படி அவர்கள் 11 மணிக்குள்ளாகவே கொண்டு சாவி தாடங்கம் எல்லாவற்றையும் கொண்டு ஒப்புவித்து விட்டார்கள் கோவிலில். பிறகு இங்கிருந்து அவர்கள் கிளம்பி 10-15 நாட்களுக்குள் திருவானைக்காவல் போய் சேர்ந்தார்கள். சேர்ந்த ஒரு பாடு நல்ல முகூர்த்தத்தை பார்த்து அதன் மூலம் தாடங்க பிரதிஷ்டையையும் செய்வித்தார்கள். கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார்கள். பிறகு அவர்கள் மகேந்திரமங்கலம் என்னும் இடத்து கிராமத்திற்கு சென்று அந்த ஊரிலேயே தங்கி சில வருஷங்கள் வேதங்கள், சாஸ்திரங்கள், சம்ஸ்கிருதங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார்கள். பிறகு அங்கிருந்து லால்குடிக்கு சென்று சங்கரவடம் ஸ்தாபித்தார்கள். திருவானைக்காவலில் பஞ்சமுகேஸ்வரர் கோவிலை பார்த்தார்கள். இப்படி பல வகையாக நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு தன்னுடைய 100 ஆண்டு காலம் அவர்கள் வசித்து வாழ்ந்து வந்தார்கள் இந்த நாட்டிலே. எங்கள் தகப்பனார் மகாதேவியர் சரஸ்வதி அம்மாள் அவர்கள் விழுப்புரத்தில் ரயில்வேயே லோக்கோ ஷெட்டில் வேலை செய்து வந்தார்கள். அப்பொழுது பெரியவர்கள் அந்த வழியாக விழுப்புரம் வழியாக காஞ்சிபுரம் போய் கொண்டிருந்தார்கள். அன்று மாலை
அவர்கள் சொற்பொழிவு செய்யும்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் பிராமண குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பையனையாவது அத்தியனத்துக்கு விட வேண்டும் என்று சொன்னார்கள். உபன்யாசம் முடிந்தவுடன் இந்த பையனை நான் எங்கே அத்தியனத்தை கொண்டு விடுவது என்று கேட்டார்கள் மகாதேவர் அவர்கள். காஞ்சிபுரத்துக்கு நான் கும்பாபிஷேகத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன், அங்கே அழைத்து வா, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அத்தியனம் பண்ணவர் இருக்கிறார், அவரை வைத்து இவருக்கு பாடங்கள்லாம் சொல்லி வைக்கிறேன் சொன்னார்கள். அவர்கள் குடும்பத்தில் மொத்தம் 7 பேர். அதிலே குஞ்சு சாஸ்திரிகள் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் ஒருத்தர் இருந்தார்கள். அவர் பாடங்களை எல்லாம் கும்பாபிஷேகம் முடிந்த பிற்பாடு பாடங்களெல்லாம் வேத பாடங்களெல்லாம் சந்திரமொழி சன்னிதானத்திலேயே ஆரம்பித்து வைத்து நடத்தார்கள். இதற்கென ஒரு தனி ட்ரஸ்ட் போட்டு குன்னியூர் ட்ரஸ்ட் என்று ஒரு ட்ரஸ்ட் வைத்து அங்கேயே படிக்கும்படியாக செய்வித்து திருவிடமுதூரிலே பச்சைப்பு மதுரை தெருவிலே ஒரு பாடசாலையை ஆரம்பித்தார்கள். அங்கேயே 7 வருஷ காலம் நாங்கள் படித்தோம். அதற்குள்ளாக திருவானக்காவலுக்கு மாற்றி விட்டார்கள் தகப்பனாரை. அங்கே சென்று ஒவ்வொரு வேதத்திலேருந்தும் ஒவ்வொரு பகுதி உபனிஷத் பாகம் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு கோவிந்தபுரம் என்னும் ஒரு க்ஷேத்திரத்தை கூப்பிட்டு என் மடத்துக்கு வருகிறாயா என்று கேட்டார்கள். பாமா கேட்டு சொல்லுகிறேன் சொன்னேன். பாமாவை வரவழைத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், பெரியவா உத்தரவானால் அனுப்புகிறோம் என்று சொன்னார்கள். அதன்படி செய்யலாம் என்று யோசித்து தீர்மானிக்கும் பொழுது சட்டத்திட்டங்கள் இடம் கொடுக்கவில்லை. 18 வயசு ஆனால்தான் சந்நியாசம் கொடுக்கலாம் என்று இருந்தது. ஆகவே அதை வைத்து 18 வயசு வரைக்கும் காத்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. 19வது வயசு வரும்போது தான் சந்நியாசம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அங்கிருந்து 19வது வயசிலே சந்நியாசம் வாங்கி கொண்டு இப்பொழுது 60 வருஷம் ஆகிறது. நாங்கள் சந்நியாசம் வாங்கி கொண்டு 79 வயசு ஆகிறது. இந்த நிலையிலே அந்த காலத்திலே அவர்கள் சந்நியாசம் கொடுத்து சர்வதீர்த்தக்கரை என்று ஒன்று இருக்கிறது காஞ்சிபுரத்தில். அந்த இடத்துல காசியிலே இருக்கக்கூடிய எல்லா சுவாமியும் அங்கே இருக்கிறது. அந்த மண்டபத்திலே உட்காந்து வைத்து பிரம்மோபதேசம் செய்வித்து 4 மகா வாக்கியங்களையும் சொல்லி பிறகு லிங்கப்பையன் தெரு வழியாக ஸ்ரீமடத்திற்கு அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்த ஒரு பாடு இங்கே ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை எல்லாம் கொடுத்தார்கள். அதன் பிறகு அங்கிருந்து ஸ்ரீராமநவமிக்கு அபிஷேகம் நடைபெற்று வந்தது. ராமநவமி அபிஷேகம் ராமருக்கு. அதன் கீழே உட்கார வைத்து ராமருக்கு பண்ணுற அபிஷேகம் எல்லாம் தன் கையாலேயே தானே பண்ணி அந்த ஜலமெல்லாம் என் மேலே விழும்படியாக செய்வித்தார்கள். பிறகு அங்கிருந்து கொஞ்ச நாள் கழித்து ஓர் இருக்கை என்று சொல்லக்கூடிய இப்பொழுது மணிமண்டபங்கள்லாம் கட்டியிருக்கிறோம். அங்கே அந்த கிராமத்திலே ஒரு வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு வியாச பூஜை செய்யலாம் என்று சென்றார்கள். அங்கே சென்ற பொழுது அந்த வீட்டுக்காரர்கள் ரொம்ப உதவியாக இருந்து எல்லா வித உதவிகளும் செய்து வைத்தார்கள். போல பெரிய பந்தலை போட்டு அங்கே ஸ்டோர் ரூம், ஆஃபீஸ் எல்லாம் வைப்பதற்கு ஏற்பாடு செய்து விட்டார்கள். பிறகு 4 விஷயம் அதுக்கு பின்னாடி பாலாத்தங்கரை ஓடுகிறது. அந்த பாலாற்றிலே அப்பொழுது தண்ணி ஓடும், இப்பொழுது தண்ணியே கிடையாது. அந்த பாலாத்தங்கரை ஸ்நானத்துக்கு போகும்போது உட்கார்ந்து கொண்டு 4 விஷயங்கள் சொன்னார்கள். 1, நான் காலடிக்கு செல்லவில்லை. திருச்சூர் சென்றவுடன் தெற்கே மடத்துக்காரர்களெல்லாம் செல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே நான் செல்லவில்லை. நீ உன்னுடைய பீரியடிலே நீ போய் அந்த ஊரில் ஏதாவது நினைவு மண்டபம் ஒன்று வைத்து விட்டு வா என்று சொன்னார்கள். 2வதாக டெல்லி அந்த பக்கம் நான் போனதில்லை. ஆகவே பத்ரி கேதார் அந்த பக்கம் போய் யாத்திரை செய்து விட்டு வா என்று சொன்னார்கள். 3வதாக பிரயாக க்ஷேத்திரத்திலே எதிவேதா பிரமாணந்தே என்று எதிசப்தம் போட்டு குமார பிட்டர் அவர்கள் சொன்னதினாலே காலில் சிறு காயம்பட்டது.
அந்த எரிசப்தம் போடாமல் அவர் சொல்லியிருந்தால் காலில் காயம் பட்டிருக்காது. அதை சொன்னதுனாலே அப்படிப்பட்டது. அந்த இடத்துல நினைவு மண்டபம் ஏதாவது ஒன்று கட்டு என்று சொன்னார்கள். இப்படியாக பல விதமான ராமேஸ்வரத்திலே அக்னி தீர்த்தக்கரையிலே ஸ்ரீமடத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்தவர் தியாகராஜ சாஸ்திரி என்று ஒருத்தர். அவர் தன்னுடைய வீட்டை மடத்துக்கு எழுதி வைத்து விட்டார். அங்கே ஏதாவது ஞாபகார்த்தமாக மணிமண்டபம் ஒன்று கற்று என்று சொன்னார்கள். இப்படி 3-4 பணிகள் எல்லாம் சொன்னவுடன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒன்றொன்றாக குறித்து கொண்டு வரிசையாக எப்படி செய்ய வேண்டுமோ அவைகள் பிரகாரம் முறையாக செய்வதற்கு ஏற்பாடு செய்தோம். பிறகு அங்கேயே காவிய பாடங்கள், சம்ஸ்கிருத பாடங்கள், தர்க்க சாஸ்திரங்கள், வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாமே பண்டிட் மூலமாகவும் பெரியவர்கள் மூலமாகவும் பல உபதேசங்கள் எல்லாம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. அவைகளெல்லாம் கேட்டுக்கொண்ட பிற்பாடு விஷ்ணு காஞ்சியிலேயே 2-3 வருஷம் வியாச பூஜை செய்தோம். பிறகு அங்கிருந்து சென்னை செல்ல வேண்டும் என்று எல்லோரும் வந்து பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கு முன்னதாக வினோபாஜி அவர்கள் பெரியவர்களை பார்க்க வந்தார்கள். அதை பார்த்தவுடன் அவர்கள் எப்படி வினோபாஜி என்னை பார்க்க வந்தாரோ அதுபோல் அவருக்கு எப்படி பூமி தானங்கள்லாம் வாங்கி எல்லாம் என்ன பண்ணுறாரோ அதுபோல் நீ எனக்கு பூமி தானங்கள்லாம் வாங்கி ஒரு ட்ரஸ்ட் வச்சு பண்ணேன்னா நான் கனகாபிஷேகம் பண்ணிக்கிறேன், ஷஷ்டப்த பூர்த்தி பண்ணிக்கிறேன், 60 வருஷம் பண்ணிக்கிறேன். சரி என்று சொல்லிவிட்டு வந்தவர்களிடம் எல்லோரிடமும் பூமி தானத்துக்கு கேட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஷஷ்டப்த பூர்த்தி ட்ரஸ்ட் என்ற ஒரு பெயரோடு வேத பாஷ்யம் படிக்கிறவர்களுக்காக அந்த ட்ரஸ்ட்டை உபயோகப்படுத்தி அதிலிருந்து வரும் வருமானத்தை உபயோகப்படுத்தி காரியங்களை செய்து வருகிறோம். ಕಂಚಿ ಕಾಮಕೋಟಿ ಪೀಠದ 69ನೇ ಪೀಠಾಧಿಪತಿಗಳಾದಂತಹ ಜಗದ್ಗುರು ಶಂಕರಾಚಾರ್ಯ ಶ್ರೀ 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 ಜಯೇಂದ್ರ ಸರಸ್ವತಿ ಮಹಾಸ್ವಾಮಿಗಳವರೊಂದಿಗಿನ ವಿಶೇಷ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮುಂದುವರಿಯುತ್ತೆ ಚಿಕ್ಕ ವಿರಾಮದ ನಂತರ. ವಿರಾಮದ ನಂತರ ಕಂಚಿ ಕಾಮಕೋಟಿ ಪೀಠದ 69ನೇ ಪೀಠಾಧಿಪತಿಗಳು ಜಗದ್ಗುರು ಶಂಕರಾಚಾರ್ಯ ಶ್ರೀ 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 ಜಯೇಂದ್ರ ಸರಸ್ವತಿ ಮಹಾಸ್ವಾಮಿಗಳವರೊಂದಿಗಿನ ವಿಶೇಷ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮುಂದುವರಿಸೋಣ. ಕಂಚಿ ಕಾಮಕೋಟಿ ಪೀಠದ 69ನೇ ಮಠಾಧಿಪತಿಗಳಾದಂತಹ ಜಗದ್ಗುರು ಶಂಕರಾಚಾರ್ಯ ಶ್ರೀ 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 ಜಯೇಂದ್ರ ಸರಸ್ವತಿ ಮಹಾಸ್ವಾಮಿಗಳವರು ತಮ್ಮ ಗುರುಗಳಾದಂತಹ ಕಂಚಿ ಕಾಮಕೋಟಿ ಪೀಠದ 68ನೇ ಪೀಠಾಧಿಪತಿಗಳಾದಂತಹ ಜಗದ್ಗುರು ಶಂಕರಾಚಾರ್ಯ ಶ್ರೀ 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 ಚಂದ್ರಶೇಖರೇಂದ್ರ ಸರಸ್ವತಿ ಮಹಾಸ್ವಾಮಿಗಳವರೊಂದಿಗಿನ ಅನುಬಂಧವನ್ನ, ಅವರೊಂದಿಗಿನ ಯಾತ್ರೆಯನ್ನ, ಅವರೊಂದಿಗೆ ಕಲಿತಂತಹ ಪಾಠವನ್ನ, ಜೊತೆಗೆ ನೆರವೇರಿಸಬೇಕಾದಂತಹ ಕರ್ತವ್ಯಗಳನ್ನ, ಗುರುಗಳ ಇಚ್ಛೆಯಂತೆ ನೆರವೇರಿದಂತಹ ಸೇವೆಗಳನ್ನ நம்மொந்திಗೆ ಮಾಹಿತಿಯನ್ನ ವಿನಿಮಯ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದು ಹೀಗೆ. பெரியவர்களுடைய காலத்திலேயே வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபா, வேத ரட்சண நிதி ட்ரஸ்ட்டு போன்ற பல ட்ரஸ்ட்டுகள் பல காரியங்கள் எல்லாம் அப்பொழுதே ஆரம்பிக்கப்பட்டன. பிறகு அங்கிருந்து சென்னை சென்றோம். சென்னை சென்ற பொழுது இந்து ஆபீஸ் பத்திரிகை வாசலிலிருந்து சம்ஸ்கிருத கல்லூரி வரை இருவரும் பல்லக்கிலே சென்றோம். அங்கே சென்ற பிற்பாடு நவராத்திரி ஆரம்பம். வியாச பூஜை இங்கே செய்துவிட்டோம் விஷ்ணுகாஞ்சியிலே. அங்கே நவராத்திரி ஆரம்பம். அந்த நவராத்திரி ஆரம்பத்துக்கு முதல் நாள் சகேஷியும் விதவாம் திருஷ்டுவா சச்சேல ஸ்நானமாச்சரேத் என்ற ஸ்லோகத்தை சொல்லி, இதற்கு வழக்கி சகேஷியை பார்க்க மாட்டார்கள் பெரியவர்கள், ஆகினாலே யாரும் சகேஷியோடு வர வேண்டாம் என்று சொல்ல சொன்னார். நான் எப்படி சொல்கிறது என்று கேட்டேன். தைரியமாக சொல்லு என்று சொன்னார்.
பிறகு தைரியமாக அந்த விஷயத்தை எடுத்து கூட்டத்து மத்தியிலே விசேஷமாக நன்றாக பேசினேன். அந்த வருஷம் எந்த சகேஷும் யாரும் கிட்டக்கே வரல. அது ஒரு பெரிய விசேஷம். அதற்கு பிறகு நவராத்திரி பூஜை நடைபெற்றது. நவராத்திரி 10 நாட்கள் நடந்த பிற்பாடு இன்னும் கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருந்தோம். அப்பொழுது தினந்தோறும் அவருடைய சொற்பொழிவு விடாமல் நடைபெறும். அதையெல்லாம் சேர்த்து இப்பொழுது தெய்வத்தின் குரல் என்று புஸ்தகத்தை போட்டிருக்கிறார்கள். அதேபோல் நானும் பல இடங்களிலே சொற்பொழிவுகளெல்லாம் ஆற்றினேன். அவையெல்லாம் தொகுத்து 5 வால்யூமாக இப்பொழுது தெய்வ வாக்கு, தெய்வத்தின் குரல் என்று பல பெயர்களோடு இப்பொழுது 5-6 புஸ்தகங்கள் வெளியிட்டு வந்திருக்கின்றன. இப்படி சென்னை விஜயம் முடிந்து சென்னையிலே ஒரு சாதுர்மாசியம் நடைபெற்றது. அது கல்யாண்பாக் என்று சொல்லக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு இடத்திலே நடைபெற்றது வியாச பூஜை. அங்கேயே நவராத்திரியும் செய்தோம். பிறகு அங்கிருந்து கிளம்பி நேராக வானகரம் வந்தோம். வானகரத்திலே அடுத்த வியாச பூஜை நடைபெற்றது. நவராத்திரியும் அங்கேயே நடைபெற்றது. பிறகு அங்கிருந்து திருக்காளகத்தைக்கு சென்றோம். காளகத்திலே பெரிய சதசு எல்லாம் பெருசாக வைத்து எல்லாம் சிறப்பாக நடத்தினார்கள். அங்கிருந்து திருப்பதிக்கு சென்றோம். திருப்பதிக்கு சென்ற பொழுது அவர்கள் சம்பாவனையாக மடத்திற்கு கொடுப்பதற்காக 1116 ரூபா கொடுத்தார்கள். அது என்ன செய்வது என்று பெரியவர்களுக்கு புரியவில்லை. என்னை பார்த்து கேட்டார்கள். நான் சொன்னேன், இங்கே பெரிய சதஸ் ஒன்று வைப்போம், பிராமண சதஸெல்லாம், அந்த சதஸுக்கு இந்த பணத்தை உபயோகப்படுத்தினொள்ளலாம் என்று சொன்னேன். சரி என்று உடனே அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு அகில இந்திய பிராமண வேத சாஸ்திர சபா என்று பெயரை வைத்ததற்கு அதன் மூலம் அந்த சபையை நடத்தினார்கள் 3 நாட்கள். அந்த 3 நாட்களிலும் பெரியவர்களும் கலந்து கொண்டார்கள், நானும் கலந்து கொண்டேன். அந்த சம்பாவனை எல்லாம் அதர்களே அந்த சம்பாவனையோடு சேர்த்து விட்டாச்சு இந்த 1116. இப்படியாக எல்லா பணிகளையும் பூர்த்தி செய்துவிட்டு அங்கிருந்து மெல்ல மெல்ல ஒவ்வொரு கிராமமாக சென்று ஸ்ரீசைலம் வந்தோம். ஸ்ரீசைலத்தில் பெரியவர்கள் அவர்கள் நடந்து வந்தார்கள். நானும் நடந்துதான் சென்றேன். ஆனால் ஸ்ரீசைலத்துக்கு பெரியவர்கள் வரும்பொழுது நாழியாகிவிட்டது. ஆகவே நாங்கள் முதல் நாடி கொஞ்சம் வேகமாக வந்ததினாலே, சிறு வயசு எனக்கு அப்பொழுது வேகமாக வந்ததினாலே பூஜை முறைகளெல்லாம் முடித்து விட்டேன் நானே. பிறகு அவர்கள் வந்து ஒரு பாடு ஸ்நானம் செய்து அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி சின்ன மண்டபம் கட்டி அதில் ஆதிசங்கரை பிரதிஷ்டை செய்து அங்கே இன்றும் வைத்திருக்கிறோம். அப்படியே தெரியுது, கண்ணுக்கு நேர தெரிகிறது. வேத பாடசாலையும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அங்கேயே பெரியவர்கள் போய் அந்த ஸ்ரீசைலத்தில் ஒரு நதிக்கரையிலே ஸ்நானம் செய்வார்கள். அதன் நினைவாக இன்றும் அங்கே ஒரு பாதுகை பிரதிஷ்டை செய்து அப்படியே இன்றும் நிற்கிறது. இப்படியாக பல நல்ல காரியங்கள் எல்லாம் நடைபெற்று அங்கிருந்து கீழே இறங்கி குண்டூர் வழியாக விஜயவாடா வழியாக செகந்திராபாத் வந்தோம். செகந்திராபாத்தில் சுதர்ம ஸ்வராஜ்ய சங்கம் என்று ஒரு சங்கம் இருந்தது. அப்பொழுதெல்லாம் ஒற்றுமையாக சீரும் சிறப்புமாக ஒன்றாக இருந்தது. அந்த இடத்துல வியாச பூஜை சாதுர்மாசம் செய்தோம், நவராத்திரியும் செய்தோம். அங்கிருந்து வராங்கல் வரை சென்று வருவதற்காக யோஜனை செய்து அதுவரையில் சென்று விட்டு வந்தோம். அதற்குள் விசாகப்பட்டினத்தில் உள்ளவர் சொன்னார்கள், எங்கள் ஊருக்கு வந்து விட்டு செல்லுங்கள் என்றார்கள். சரி என்று அந்த ஊர் வரைக்கும் சென்று விட்டு வந்தோம். விசாகப்பட்டினம் வரை சென்று விட்டு வந்தோம். பிறகு அங்கிருந்து திரும்பி வரும்பொழுது ராஜமகேந்திரியிலே ராவின் நூற்றில் ராமாராவ் என்று ஒருத்தருடைய தோட்டத்திலே பெரிய பங்களாவிலே வியாச பூஜை, நவராத்திரி முயல்களெல்லாம் செய்தோம்.
அவைகளெல்லாம் செய்து முடித்த ஒருபாடு அங்கிருந்து நேராக முள்ள முள்ள கிளம்பி ஒவ்வொரு கிராமமாக பார்த்து கொண்டு அகோபில மடம் வந்தோம். அகோபில மடம் வந்தபொழுது பெரியவர்களுக்கு 70 வயசாகிவிட்டது, 10 வருஷம் தாண்டி விட்டது. ஆகவே அவர்களுக்கு தங்க கிரீடம் வைக்க வேண்டும் என்று சாவலி சாஸ்திரி என்று ஒருவர் இருக்கிறார் சென்னையிலே. அவர் பண்ணி கொண்டு வந்தார். நரசிங்கராவ் என்று அப்போது இருந்தார், ஆந்திராவில் சிஎம்மாக இருந்தார். அவரை வரவழைத்து பெரியவர்களுடைய தலையிலே அந்த கிரீடத்தை வைக்க செய்து விசேஷமாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. அதை வைத்து தான் இன்றைக்கும் அகோபல மடம் அகோபல மடம் அகோபல மடம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். பிறகு அங்கிருந்து முள்ள முள்ள கிளம்பி அங்கேருந்து காஞ்சிபுரம் வந்து அடைந்தோம். பெரியவர்களோடு யாத்திரை 54ஆம் வருஷம் தொடங்கினது. 70ஆம் வருஷம் வரை அவர்களோடு கூடவே எல்லா விதமான அனுபவங்களும் வரக்கூடிய அளவுக்கு இந்த பணிகள் எல்லாம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. பிறகு 70ஆம் வருஷம் வந்த பிற்பாடு அகிலாண்டேஸ்வரிக்கு சடங்கு பிரதிஷ்டை செய்ய வேணும், நீ சென்று வா என்று சொன்னார்கள். நான் பூஜையும் எடுத்துக்கொண்டு அங்கே சென்று வந்தேன். அதற்கு பிறகு குருவாயூர் கோவிலே தீப்பிடித்து விட்டது. ஆகவே அந்த கோவிலுக்கு சென்று பூமி பூஜை போடுறதுக்கு கூப்பிட்டார்கள். அங்கே போயிட்டு வான்னு சொன்னார்கள். அங்கே போயிட்டு வந்தேன். பக்கத்திலே திருச்சூர் என்று இருக்கிறது, அங்கே தான் பூஜை வைத்து சங்கர ஜெயந்தியை விசேஷமாக கொண்டாடினோம். இப்படி பல விஷயங்களெல்லாம் விசேஷமாக நடைபெற்றன. இந்த திருச்சூர் சென்றிருந்த பொழுது அங்கமாலி என்று ஒரு இடம் இருக்கிறது, அங்கே வரை சென்றிருந்தேன். அங்கிருந்து காலடி 4-5 கிலோ 2-3 கிலோமீட்டர் தான். ஆகவே அங்கே காலடிக்கு சென்று வந்தேன். காலடிக்கு சென்று வந்தால் அங்கே ஆதிசங்கர் பிறந்த இடத்திலே சாலிக்கிராம சிலைகள் எல்லாம் வைத்து அதன் மேலே மூடி வைத்திருந்தார்கள். உடனே இங்கே எப்படியா பூஜை செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை தோன்றியது. பிறகு சுவாமி பூஜை எல்லாவற்றையும் வரவழைத்து ஏகாதசி நாளாக இருந்தான அன்றைய தினம் அங்கேயே பூஜை எல்லாம் செய்துவிட்டு சாயங்காலம் திரும்பி வந்து விட்டோம். அப்படி திரும்பி வரும்பொழுது மெயின் ரோடு பக்கத்திலேயே 7-10 ஏக்கரா இடம் கிடைத்தது. ஒரு நம்பூரிட்டையும் இல்லை, ஒரு நாயர்கிட்டையும் இல்லை, ஒரு எஸ்என்டிபிட்டையும் இல்லை, எல்லாம் கிறிஸ்துவ முஸ்லீம்கிட்ட இருந்துச்சு. அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக இந்த பூமி எல்லாவற்றையும் வாங்கி பிரம்மாண்டமான கீர்த்தி மண்டபத்தையும் பக்கத்திலேயே ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தையும் ஆதிசங்கர் பிரதிஷ்டையும் பாதுகை பிரதிஷ்டையும் எல்லாவற்றையும் பிரதிஷ்டை செய்து விசேஷமாக கொஞ்ச காலம் கழித்து திரும்பி வந்தோம். அங்கிருந்து பாலக்காடு வழியாக திரும்பவும் கோயம்புத்தூர் வந்தோம். கோயம்புத்தூர் வந்து அங்கே இடம் ஒருத்தர் கொடுத்தார். அந்த இடத்துல காமாட்சி அம்மன் கோவிலை கட்டினோம். பக்கத்து இடத்துல அன்னபூர்ணேஸ்வரி கோவில் கட்ட என்று ரவிஷாம் என்பவர் அவருடைய இடம் இருந்து அங்கே அவர் கட்டினார். அங்கே பாடசாலை எல்லாம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. காமாட்சி அம்மன் கோவில், அதுக்கு பக்கத்திலே அன்னபூர்ணேஸ்வரி கோவில், பாடசாலை எல்லாம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அங்கிருந்து திரும்பி வர வந்தோம். திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது சேலத்திற்கு வந்தோம். சேலத்தில் வியாச பூஜை சமயம் ஆகிவிட்டது. ஆகவே வியாச பூஜை நெருங்கி விட்டதுனால் அங்கேயே வியாச பூஜையை 3 மாதம் தங்கினோம். 3 மாதம் வியாச பூஜைகளையும் தங்கி அப்பொழுது இருந்தவர்கள் யாரும் இப்பொழுது இல்லை. நடராஜரும் இல்லை, சுந்தரராஜனும் இல்லை, யாருமே இப்பொழுது ஒத்தரும் இல்லை. எல்லாம் புதுமுகங்கள் தான் இருக்கின்றன. பழைய ஆட்கள் எல்லாம் எல்லோரும் இறந்து போய்விட்டார்கள். பிறகு அங்கேயே வியாச பூஜை, நவராத்திரி முதலெல்லாம் முடித்து கொண்டு கிருஷ்ணகிரி வழியாக காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தோம்.
இது ஒரு வருஷம் பிரயாணம் ஆயிடுச்சு. ಕಂಚಿ ಕಾಮಕೋಟಿ ಪೀಠದ 69ನೇ ಪೀಠಾಧಿಪತಿಗಳಾದಂತಹ ಜಗದ್ಗುರು ಶಂಕರಾಚಾರ್ಯ ಶ್ರೀ 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 ಜಯೇಂದ್ರ ಸರಸ್ವತಿ ಮಹಾಸ್ವಾಮಿಗಳವರೊಂದಿಗಿನ ವಿಶೇಷ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮುಂದುವರಿಯುತ್ತೆ ಚಿಕ್ಕ ವಿರಾಮದ ನಂತರ. ಚಿಕ್ಕ ವಿರಾಮದ ನಂತರ ಕಂಚಿ ಕಾಮಕೋಟಿ ಪೀಠದ 69ನೇ ಪೀಠಾಧಿಪತಿಗಳು ಜಗದ್ಗುರು ಶಂಕರಾಚಾರ್ಯ ಶ್ರೀ 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 ಜಯೇಂದ್ರ ಸರಸ್ವತಿ ಮಹಾಸ್ವಾಮಿಗಳವರೊಂದಿಗಿನ ವಿಶೇಷ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮುಂದುವರಿಸೋಣ. ತಮ್ಮ ಗುರು ಇಚ್ಛಾಶಕ್ತಿಯಾಗಿದ್ದು ಗುರುಗಳು ಹೇಳಿದ ಪ್ರತಿಯೊಂದು ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೂಡ ಶ್ರೀ 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 ಜಗದ್ಗುರು ಜಯೇಂದ್ರ ಸರಸ್ವತಿ ಮಹಾಸ್ವಾಮಿಗಳವರು ಕ್ರಿಯಾಶಕ್ತಿಯಂತೆ ನೆರವೇರಿಸಿದ್ದಾರೆ. 60 ವರ್ಷಗಳಿಂದ ಕಂಚಿ ಕಾಮಕೋಟಿ ಪೀಠದ ಪೀಠಾಧಿಪತಿಗಳಾಗಿ 60 ಬಗೆಯ ಅಪೂರ್ವ ಸೇವೆಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ಶ್ರೀಗಳು ತಮ್ಮ ಅನುಭವದ ಮಾತುಗಳನ್ನ ಪೀಠಾಧಿಪತಿಯಾಗಿ ತಾವು ಕಂಡಂತಹ ತಮ್ಮ ಅಂತರಂಗದ ಅನುಭವವನ್ನ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಹೀಗೆ ಹಂಚಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. எங்கள் பெரியவர்கள் அவர்கள் கன்னட சுவாமிகள். அவர் ஒரு நல்ல தமிழ் பையனை எடுத்து வைத்திருக்கிறார். நான் ஒரு தெலுங்கு பையனை எடுத்து வைத்தேன். இப்படி கன்னட சுவாமிகளாக இருந்தும் கூட அவர்கள் இந்த பகுதியெல்லாம் யாத்திரையே வரவில்லை. அனந்தபூர், குண்டக்கல் அந்த வழியாக சென்று அப்படியே தார்வாட், சத்தாரா குதாரா என்று போய்விட்டு பன்றிபூர் வரைக்கும் போனார். சத்தாராவில் இருந்த பொழுது பாலகிருஷ்ண சாஸ்திரி என்று ஒருவர் இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் காசிக்கு போனதும் சரியில்லை, பன்றிபூர் போகிறதும் சரியில்லைன்னு என்னை தடுத்தார் அவர். நான் சொன்னேன், காசிக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியலை. சர்வான் பாபான் வாரை தீதி வருணா, சர்வான் பாபான் நாசி தீதி நாசி. வாராணசிங்கிறது அர்த்தமே எல்லா பாபத்தையும் போக்கடிக்கிற ஊர்னு போட்டிருக்கு. அந்த ஊருக்கு போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்டு இருக்குது என்று நான் அவர்களுக்கு பதில் சொன்னேன். அவர் அசந்து போய்விட்டார். அப்படியே பிறகு பன்றிபுரத்தை பற்றி சொன்னேன். ஒரு பக்தனுக்காக தரிசனம் கொடுக்க வந்த அவர் பாண்டுரங்கர் இங்கே அங்கே போக வேண்டாம்னு சொல்கிறது சரியில்லை அப்படின்னு. அதுதான் நான் போகத்தான் போகிறேன் அப்படி. பிறகு நான் பன்றிபுரம் போனேன். அங்கு தரிசனம் செய்து விட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு வீட்டிலே ஆதிசங்கர் விக்கிரகங்கள்லாம் பிரதிஷ்டை செய்து விட்டு வந்தோம். அங்கிருந்து பாம்பே கிம்பே அந்த பக்கம்லாம் போய்விட்டு வந்து சேர்ந்தோம். பெரியவர்கள் அவர்களும் சத்தாராவிலிருந்து பன்றிபூர் போனார்கள். பன்றிபூரிலே அந்த பண்டரிபுர பக்தனை, பண்டரிபுர சுவாமியை தன்னுடைய தண்டத்தினாலேயே தண்டவந்தனம் செய்து தன்னுடைய பக்தியை செலுத்தி அங்கிருந்து அக்கறையிலே இருந்து ஒரு இடத்தில் வியாச பூஜை சாதுர்மாசியம் செய்தார்கள். சன்னியாசியாக இருந்து விட்டால் வியாச பூஜை செய்வது இன்றியமையாதது. அவர்களுக்கு ஒரு அவசியமான ஒரு வேலை அது. அதன்படி அவர்கள் செய்தார்கள். சத்தாராவில் இருந்த பொழுது பார்த்தசாரதி கோவிலில் குருவாயூரில் திருப்பணி நடைபெற்று கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிடுகிறார்கள், போய்விட்டு வா என்று சொன்னார்கள். பிறகு அந்த வழியாகவே மெயின் ரோடு வழியாகவே கடைசி வரை சென்று மழை வெயில் எதையும் எதிர்பார்க்காமல் பூஜையும் எடுத்துக்கொண்டு பூஜையோடு இத்தனையும் எடுத்துக்கொண்டு சென்று அவர்களை பெரியவர்களை பார்த்தோம். பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றோம். கும்பாபிஷேகம் செய்வித்தோம். அங்கேயே வியாச பூஜை, நவராத்திரி எல்லாவற்றையும் செய்தோம். பிறகு அங்கிருந்து கிளம்பி திருவனந்தபுரம் வழியாக கன்னியாகுமரி வழியாக சென்னையை சேர்ந்து வந்தடைந்தோம். காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தோம். அதற்கு முன்னாடி வரை காஞ்சி மகா சுவாமிகள் என்று பெயர் கிடையாது. கும்பகோணம் மகா சுவாமிகள் என்கிற காஞ்சி சுவாமிகள் என்று சொல்வார்கள். அப்படித்தான் இருந்தது அவருடைய பெயர். நான் என்றைக்கு பீடத்துக்கு வந்தேனோ அன்று முதல் காஞ்சி மகாசுவாமிகள், காஞ்சி மகாசுவாமிகள், காஞ்சி மகாசுவாமிகள் பேர் வந்துவிட்டு
2 பேருக்குமே அது மாதிரி பேர் வந்து விட்டது. அதனாலே அந்த ஹெட் ஆஃபீஸ் எல்லாத்தையும் சேலத்தில் இருந்தபோது எல்லா ஹெட் ஆஃபீஸும் கும்போணத்தில் இருந்த எல்லாத்தையும் மாற்றிட்டோம், காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்துட்டோம். அதனால் அன்னையிலேருந்து அவர் பேர் மாறி போச்சு. கும்பகோணம் சாமியோட பேரே போய் காஞ்சிபுரம் சாமின்னு பேரோடு வந்துவிட்டோம். இப்படியாக அவர்கள் எல்லாம் நாங்கள் எல்லோரும் அப்படியே இருந்தோம். நடுப்புற சென்னை விஜயம் போய் வந்தோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்றால் 500 ரூபாய் தட்சணை, 1 பவுன். அதன் மூலம் அம்பாளுடைய மூலஸ்தான கோபுரத்திற்கு தங்க விமானம் அமைத்தோம். இன்றைக்கும் அந்த தங்க விமானத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளோ அழகாக பலமாக நன்றாக இருக்கிறது. அதற்கு பிறகு ஆதிசங்கருக்கும் தங்க விமானம் அமைத்தோம். தங்க காசு மாலை பண்ணி போட்டோம் அம்பாளுக்கு. பிறகு அங்கிருந்து நேராக கலவை வந்து சேர்ந்தோம். பெரியவர்கள் கலவையிலே தங்கியிருந்தார்கள். ஆகவே அங்கே வந்து சேர்ந்தோம். அங்கே வந்து சேர்ந்தவுடன் அவர்கள் சொன்னார்கள், டெல்லியிலே உத்தரசுவாமி மலைக்கு கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும், நீ போயிட்டு வான்னு சொன்னார்கள். ஏன் சரி என்று இங்கிருந்து கிளம்பி முள்ள இப்படியே யாத்திரை பூஜையோடு கிளம்பி உத்தரசுவாமி மலை யாத்திரை கும்பாபிஷேகத்துக்கு சென்றோம். சீரும் சிறப்புமாக விசேஷமாக நடைபெற்று அந்த கும்பாபிஷேகம். அந்த கோவில் புதுசாக கட்டின ஒரு கோவில், மலை மேல் கட்டிய ஒரு கோவில். போகிற வழியிலேயே நாங்கள் மதுரா, பிருந்தாவன், குருட்சேத்ரா எல்லா க்ஷேத்திரங்களையும் பார்த்து கொண்டே போய்விட்டோம். அங்கே சென்று கும்பாபிஷேகம் ஆன ஒருபாடு திரும்பவும் நேராக அப்படியாக வந்து ரிஷிகேஷத்திலே டிடிடி தேவஸ்தானத்தினுடைய தர்மசாலை இருந்தது. அங்கே தங்கி வியாச பூஜையை செய்தோம். பொதுவாக 2 மாதம்தான் வியாச பூஜை. சில வருஷங்கள் அதிமாதம் வரும், அதனால் 3 மாதம் சொல்லி அப்படி செய்துவிட்டு அங்கிருந்து முள்ள பத்ரிநாத் யாத்திரை சென்று பத்ரிநாத்தில் பகவானை தரிசனம் செய்து பூஜையும் அங்கே செய்து அங்கிருந்து திரும்பி வருவதற்குள் கேதாரத்தை மூடிவிட்டார்கள். ஆகவே பத்ரிநாத் சுவாமி உற்சவமூர்த்தி எங்கே வைப்பார்களோ அந்த க்ஷேத்திரத்திலே நாங்கள் வந்திருந்து அங்கே தங்கி நவராத்திரியை செய்தோம். நவராத்திரியை செய்துவிட்டு பிறகு அதன் வழியாக ஜோஷிமட் வழியாக கீழாக இறங்கி காசி யாத்திரைக்கு வந்து விட்டோம். அந்த ஜோஷிமடத்தில் இன்றும் ஒரு ஸ்கூல் நடைபெற்று வருகிறது. காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள் ஸ்கூல் என்று இன்றும் ஒரு ஸ்கூல் நடைபெற்று வருகிறது, பள்ளிக்கூடம் நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்னதாக ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல் தான் இருந்து அதை மூடிவிட்டார்கள். இப்பொழுது இந்த ஒரே ஒரு ஸ்கூல் தான் பப்ளிக் ஸ்கூல், ரொம்ப நன்னா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அங்கிருந்து முள்ள இப்படியாக ஆந்திர ஊபி வழியாக லக்னோ, கான்பூர் எல்லா ஊர் வழியாகவும் அப்படியே அலகாபாத் வந்தோம். பிரயாக க்ஷேத்திரம் வந்தோம். அந்த க்ஷேத்திரத்திலே ராமர் கோவிலை திறப்பதற்காக ஆர் வெங்கட்ராமன், ராஜீவ் காந்தி மற்றும் சிலர் 2-3 பேர் வந்திருந்தார்கள். நாங்கள் திறக்க போகிறோம் கோயிலே, உங்களுடைய பர்மிஷன் தேவைன்னு சொன்னார்கள். அப்பொழுது ரங்கநாத மிஸ்ரா என்று இருந்தால் அவர் அந்த ஜட்ஜிடம் சொல்லி திறப்பதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய வைத்தார்கள். ஜட்ஜ்மெண்ட் மூலமாக அவைகள்லாம் ஆன பிற்பாடு இங்கிருந்து நாங்கள் அயோத்தி சென்றோம். திறந்த பிற்பாடு அயோத்தி சென்றால் போகிற வழியில் எல்லாம் கருப்பு கொடி. பிறகு இங்கிருந்து நாங்கள் அயோத்தி சென்றோம். அயோத்திக்கு சென்றோம். அயோத்தியில் 3 நாள் தங்கினோம். அங்கே பகவானை தரிசனம் செய்துவிட்டு சரையு நதியில் ஸ்நானம் செய்துவிட்டு அங்கிருந்து திரும்பவும் இதே மாதிரி அலகாபாத் வந்தோம். அப்பொழுது அங்கிருந்த சங்கர் தயாள் சர்மா அவர் எல்லாரையும் சேர்த்து வைத்து கொஞ்சம் நேரம் பேசி கொண்டிருந்தோம். பூஜை முடிந்த பிற்பாடு, பூஜையெல்லாம் அவர்கள் பார்த்தார்கள். பூஜை முடிந்த பிற்பாடு கொஞ்சம் விஷயங்கள் சொன்னோம். இந்த அலகாபாத்தை இந்த இடத்துல தான் நினைவு மண்டபம் கட்டுறோன்னு சொல்லியிருக்கார் பெரியவர். ஆகவே இங்கே நீங்கள் தான் ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று சொன்னேன். உடனே அவர்கள் அங்கே பிரிட்ஜு கட்டி கொண்டிருந்தார்கள். அதே கான்ட்ராக்டர்காரரை வைத்து இங்கே பெரிய மண்டபம் ஒன்று கட்டிவிட்டு
3-4 அந்தஸ்து மண்டபத்தை கட்டி வைத்து மேலே ஆதிசங்கர் விக்கிரகத்தையும் வைத்து எல்லா விசேஷங்களையும் செய்து வைத்து விட்டார்கள். அப்படி ஒரு விசேஷமாக நடைபெற்று அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தனியாக ஒரு முறை சென்று வந்தோம். அங்கே சென்று வந்த ஒரு பாடு காசிக்கு சென்றோம். காசியிலே காசி ராஜா இருந்தார். அப்பொழுது ஒரு குழந்தைகள் எல்லோரும் வந்தார்கள். எல்லோரும் வந்து வரவேற்றார்கள். எல்லையிலேயே வந்து வரவேற்றார்கள். அங்கிருந்து உற்சவமாக பல்லக்கிலை வைத்து அழைத்து சென்றார்கள். பெரியவர்கள் சென்றபோது எதிர்ப்பு இருந்தது. எதிர்ப்பிலேயே வளர்ந்தவர் பெரியவர். அப்பொழுது காஞ்சி மடம் கிடையாது என்று ஒரு குரூப் ಕಡಿಮೆಯಾಗಿ ವೇಲೆ செய்தது. ಕಂಚಿ ಕಾಮಕೋಟಿ ಪೀಠದ 69ನೇ ಪೀಠಾಧಿಪತಿಗಳಾದಂತಹ ಜಗದ್ಗುರು ಶಂಕರಾಚಾರ್ಯ ಶ್ರೀ 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 ಜಯೇಂದ್ರ ಸರಸ್ವತಿ ಮಹಾಸ್ವಾಮಿಗಳವರೊಂದಿಗಿನ ವಿಶೇಷ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮುಂದುವರಿಯುತ್ತೆ ಚಿಕ್ಕ ವಿರಾಮದ ನಂತರ. ನಂತರ ಕಂಚಿ ಕಾಮಕೋಟಿ ಪೀಠದ 69ನೇ ಪೀಠಾಧಿಪತಿಗಳು ಜಗದ್ಗುರು ಶಂಕರಾಚಾರ್ಯ ಶ್ರೀ 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 ಜಯೇಂದ್ರ ಸರಸ್ವತಿ ಮಹಾಸ್ವಾಮಿಗಳವರೊಂದಿಗಿನ ವಿಶೇಷ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮುಂದುವರಿಸೋಣ. யாத்திரையெல்லாம் முடித்து கொண்டு வந்த ஒரு பாடு சென்னை விஜயம் செய்தோம். சென்னையிலே அமோகமான வரவேற்பு. சத்தியமூர்த்தி பவன் என்னும் இடத்தில் பெரிய மைதானத்தை அமைத்து சத்தியமூர்த்தி பவன் என்ற இடத்துல உள்ளுக்குள்ளே காலியாக இருந்த இடத்துல எல்லாவற்றையுமே பெரிய பந்தல் போட்டு பெரிய கமிட்டி வைத்து அங்கே அமைத்து அங்கே எம்ஜிஆரை கூப்பிட்டு பேச வைத்தோம். எம்ஜிஆர் மத்தியானமே வந்து விட்டார். மேலே உட்காருனா உட்கார மாட்டேன்னு விட்டார். கீழே தான் உட்காருவேன்னார். பிறகு சாயங்காலம் வந்தார். சாயங்காலம் கரண் சிங்கு, நான், எம்ஜிஆர் 3 பேர் மேலே உட்கார்ந்தோம். உட்கார்ந்தும்போது சொன்னார் அவர், இவர்கள் கொடுக்குற விஷயங்களை பார்த்தால், பெரியவர்கள் கொடுக்குற விஷயத்தை பார்த்தால் அரசாங்கம் கூட கொடுக்க முடியாது போல இருக்குது. அவ்வளோ நிறைய தான தர்மங்கள் நிறைய ஒரு பேங்க்காரங்களையும் வர வச்சு அவங்க மூலமாக எல்லாம் ஏற்பட்டது கொடுத்துட்டே இருக்கார் அவர். நான் எப்படி கொடுக்குறது எல்லாத்தையும்? என்னால் கொடுக்குற விஸ்வமான சமாச்சாரம். கன்னியாகுமரியிலே அப்போ ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது. அதற்கு ஏதாவது பொறுப்பு இருந்தால் அதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னார் அவர். நாங்கள் சொன்னோம், என்னுடைய ஸ்பீச் வரும்போது சொன்னோம், கன்னியாகுமரியிலே அவ்வப்போது நடைபெற்று கொண்டு வருகிறது, ஏதாவது ஒன்று நடைபெற்றே வருகிறது. இப்பொழுது நடைபெற்று தான் உங்களுக்கு காது வரைக்கும் வந்திருக்கு. அவ்வப்போது நடைபெற்று வருகிறது. ஒரு பெரிய 10 அடுக்கு மாடி கட்டடத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல எரிஞ்சிங்கன்னா அந்த கட்டடத்தில் இருக்க எல்லாருமே வெளியில் போயிடுவாங்க. அதுபோல் அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்தை நீங்கள் நீக்கணும். அதை நீக்கினா தான் நாடு சுபிட்சமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணணும், ஸ்கீம் எடுத்து தான் பண்ணுங்கோ என்றெல்லாம் நாங்கள் பெருசாக வலியுறுத்தி அவர்களிடம் சொன்னோம். அவர்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு சந்தோஷமாக போய் வருகிறேன் சொல்லிவிட்டு 2-3 தடவை கை கூப்பிட்டு நமஸ்காரம் செய்துவிட்டு போய்விட்டார். அப்படி மாபெரும் பெரும் விழா நடைபெற்றது. சத்தியமூர்த்தி பவன் மைதானத்திலே பெரிய இடத்திலே நடைபெற்றது. பிறகு அங்கிருந்து நாங்கள் காஞ்சிபுரம் வந்து விட்டோம். காஞ்சிபுரத்திலே கொஞ்ச நாள் தங்கியிருந்தோம். அதற்கு பிறகு பாலபெரியவர்களை 82வது வருஷத்தில் வைத்துவிட்டு அவர்களை பல்லக்கில் அனுப்பி வைத்துவிட்டு நான் குண்டூர் விழா பூஜையுடன் சென்று பெரியவர்களை கர்னூலில் சந்தித்து ஒப்புவித்து விட்டோம். எல்லாவற்றையும் பூஜை இது எல்லாவற்றையும் சுவாமிகள் பாலபெரியர் எல்லோரையும் ஒப்புவித்து விட்டோம். நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். போகக்கூடாதுன்னு சொன்னார். அவர் குழந்தை, வயசானோம், எப்படி என்ன பண்ணுவோம் என்று கேட்டு, அப்போ சொன்னேன், நீங்கள் காஞ்சிபுரம் வாங்கோ,
காஞ்சிபுரம் வரான்னா நான் வரேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு. அப்பொழுது தான் அவரை நேராக காஞ்சிபுரத்துக்கு அழைச்சின்னு வந்தோம். காஞ்சிபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்து வர வழியில் வேலூரில் ஜலகண்டேஸ்வர் கோவில் கும்பாபிஷேகத்தையும் பண்ணி எல்லாவற்றையும் முடித்து அங்கிருந்து நேராக காஞ்சிபுரம் அழைச்சின்னு வந்து ஆஞ்சநேய சுவாமி கோவில் மடத்துக்கு எழுத்தா போல் இருக்கு. அங்கே வந்தோடனே அந்த சைக்கிள் ரிக்ஷா பட்டுன்னு நின்று போச்சு. பிறகு அவர்களை என்னுடைய ரிக்ஷாவோடு அவரையும் பிடித்து அழைத்து கொண்டு வந்து தங்கத்தேர் அதுக்குள் நான் பண்ணி வைத்து, காமாட்சி அம்மனுக்கு தங்கத்தேர் பண்ணி வைத்து, அந்த தங்கத்தேரை இழுப்பதற்கு அவரையும் தயாராக்கி, தங்கத்தேர் அவரையும் பிடித்து நானும் பிடித்து பாலவீரானும் பிடித்து எல்லோரும் சேர்த்து பிடித்து இழுத்து கொண்டு வந்தோம். அன்றைக்கு வந்து ஸ்ரீமடத்தை உட்கார்ந்து கொண்டவர் தான் கடைசி சமாதி வரை அங்கேயே இருந்து போய்விட்டார். அங்கே நேபாள் ராஜா வந்தார். முன்னதாகவே நாங்கள் வடதேச யாத்திரை போயிருந்த போதே நேபாளுக்கு போயிட்டு வந்து விட்டோம். இங்கே இருக்கும் பொழுது அவர் சமாதிக்கு 10-15 நாள் முன்னதாக வந்து நேபாள் ராஜாவும் வந்து தரிசனம் செய்து விட்டு சென்றார். இப்படியாக இந்து சமய மன்றம், ஜனகல்யாண், நேபாள் ராஜா வரவு, இது போன்ற அழிக்க முடியாத மறக்க முடியாத சில சம்பவங்கள் எல்லாம் இந்த பீடத்தின் மூலமாக விசேஷமாக நடைபெற்றிருக்கிறது. 100 வயசு வரை இருந்தார்கள். சதமானம் பவதி சதாயு புருஷா என்று சொல்வார்கள் வேத மந்திரம். அதுபோல் 100 வயசு வரை பெரியவர் இருந்து 100ஆவது வயசு தொடங்கி கொஞ்ச நாள் ஆன உடனே அப்படியே ஜீவ சமாதியாக அப்படியே உட்கார்ந்து விட்டு, பிறகு அவருக்கு சமாதியும் வேற எங்கேயா கொண்டு போகலான்லாம் அவள் ஆசைப்பட்டால் அதெல்லாம் ஒன்றும் கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி, இப்போ எங்கே இருக்கோ மடத்துக்குள்ளே அதே இடத்துல அதை வச்சு தினம் நம்ம பார்க்கணும் அந்த சமாதியை. அப்படி ஏற்பாடு பண்ணி இந்த ஜீவி சரித்திரத்தை நம்ம முழுக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்படி பெரியவர்களுடைய காலம் முதல் அவர் ஆயுஷ் முடிய காஞ்சிபுரத்திலேயே இருந்து காஞ்சி மகாசுவாமின்னு எல்லோரும் போற்றும்படியாக அந்த பெரிய மகான் இருந்து நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டு இன்றும் விளங்கி கொண்டு வருகிறார்கள், என்றும் விளங்கி கொண்டு வருவார்கள். இப்படியாக அவர்கள் சொன்ன பல வேலைகள், ராமேஸ்வரத்தில் விமான மண்டபம் கட்டியது, அப்பொழுது தனுஷ்கோடி சென்று மணல் எடுத்துவான்னு சொன்னார்கள். நான் மணல் எடுத்து கொண்டு வந்தேன் காசி யாத்திரைக்காக. பிறகு காலலியில் கீர்த்தி மண்டபம், பிரயாக கஷேத்திரத்தில் மகாமண்டபம், கேதாரத்தில் சிறிய கோவில் ஆதிசங்கருக்கு யோக மார்க்கஸ்தல் என்று அங்கே வைத்திருக்கிறோம். பத்ரிநாத்தில் ஆதிசங்கருடைய மூர்த்தி, பெரிய மூர்த்தி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். 12 ஜோதிர்லிங்க க்ஷேத்திரங்களுக்கும் யாத்திரை செய்து 12 ஜோதிர்லிங்க க்ஷேத்திரத்துலேயும் ஆதிசங்கரையும் அந்த ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரங்களையும் அங்கே பக்கத்துலேயே எழுதி வைத்திருக்கிறோம். இப்படி பல நல்ல காரியங்கள் எல்லாம் சிறும் சிறப்புமாக விசேஷமாக நடைபெற்றிருக்கிறது. தேனம்பாக்கத்திலே பெரியவர்கள் ஒரு முறை இருந்தார்கள். அப்பொழுது அடையாறிலே கொஞ்சம் இடம் கிடைத்தது. அந்த இடத்தை வாங்கி அங்கே ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி அந்த குழந்தைகள்லாம் வர சொல்லி சொன்னோம். அந்த அம்மாவெல்லாம் வர சொல்லி சொன்னோம். யாரையும் பார்க்க மாட்டேன்னு விட்டார் அவர். ஏனென்றால் தீட்டுக்காரெல்லாம் கூட இதில் இருப்பா, அதனால் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு. பிறகு அவர்களுக்கு சொல்லி கிறிஸ்துவ ஸ்கூல்லாம் நடத்துகிறார்கள், முஸ்லீம் ஸ்கூல்லாம் நடத்துகிறார்கள், நம்மளும் ஸ்கூல் நடத்தணும் என்று அவர்கள் சமாதானப்படுத்தி அன்று முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 100கணக்கான ஸ்கூல்கள், 100கணக்கான ஆஸ்பத்திரிகள், இவைகள் அத்தனையும் எல்லா இடத்துலையும் நிறைய செய்து கொண்டு வந்தே இருக்கிறோம். இப்பொழுதும் செய்வதற்கு ஆசையாக இருக்கிறோம். இன்னும் மேன்மேலும் செய்வதற்கும் ஆசைப்படுகிறோம். கிறிஸ்துவ மதமும் முஸ்லீம் மதமும் வளர்கிறதுக்கு காரணமே ஆஸ்பத்திரி, ஸ்கூல் 2 மூலமாக தான் அவர்கள் வளர்க்கிறார்கள். அதையே நாம் செய்ய வேண்டும் என்று நாங்களும் இத்தனையும் செய்ய தயாராக இருக்கிறோம். இப்பொழுதும் ஜனகல்யாண் பாலசுப்ரமணியம் அவர்கள் சிறப்பாக செய்து வருகிறார்கள். இப்படி 60 வேலைகள் எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் முடிச்சிருக்கிறோம். 60 வருஷத்தில்
இது போன்று மேன்மேலும் நிறைய நல்ல காரியங்கள் நிறைய நடைபெற வேண்டும் நாட்டிலே. தர்மோ ரட்சதி ரட்சிதா, தர்மத்தை நாம் காப்பாற்றினால் அந்த தர்மம் நம்மை காக்கும் என்பது பழமொழி. அதற்கேற்றவாறு தர்ம காரியங்களை நிறைய செய்ய வேண்டும். அதன் மூலம் தர்மமும் வளருவதன் மூலம் நாமும் வளருவோம், எல்லோரும் வளருவார்கள், எல்லோரும் சௌக்கியமாக இருப்பார்கள். இப்படியாக நாம் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். இங்கே மைசூர் என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே ராமர் கோவில் ஒருத்தர் கொடுத்தார் எங்களுக்கு. இன்றும் அதை வைத்திருக்கிறோம். மூகாம்பிகை என்று ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது. அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு சிறிய ஒரு வேத பாடசாலையும் பக்கத்திலேயே ஒரு நல்ல ஸ்கூலும் மேகாலயா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே படிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே வைத்தும் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இப்படி நிறைய வேலைகள் செய்ய 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 நாடு சுபிட்சமாக ஆகி மேன்மேலும் நல்ல நிலைக்கு வரது வாய்ப்பு உண்டு. ஆகவே இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள்லாம் மேன்மேலும் நிறைய செய்து எல்லோரும் பரமக்ஷேமமாக இருக்கும்படியாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ವೀಕ್ಷಕರೇ, ಇಲ್ಲಿವರೆಗೂ ಕಂಚಿ ಕಾಮಕೋಟಿ ಪೀಠದ 69ನೇ ಪೀಠಾಧಿಪತಿಗಳಾದಂತಹ ಜಗದ್ಗುರು ಶಂಕರಾಚಾರ್ಯ ಶ್ರೀ 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 ಜಯೇಂದ್ರ ಸರಸ್ವತಿ ಮಹಾಸ್ವಾಮಿಗಳವರು ತಮ್ಮ ಗುರುಗಳಾದಂತಹ ಜಗದ್ಗುರು ಶಂಕರಾಚಾರ್ಯ ಶ್ರೀ 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 ಚಂದ್ರಶೇಖರ ಸರಸ್ವತಿ ಮಹಾಸ್ವಾಮಿಗಳವರ ಕುರಿತಾದಂತಹ ಒಡನಾಟ ಹಾಗೂ 60 ವರ್ಷದ ಪೀಠಾಧಿಪತ್ಯದ ಬಗ್ಗೆ, ಜೊತೆಗೆ ಅವರು ನೆರವೇರಿಸಿದಂತಹ ಅಪೂರ್ವ ಸೇವೆಗಳ ಬಗ್ಗೆ ಮಾಹಿತಿಯನ್ನ ವಿನಿಮಯ ಮಾಡಿಕೊಂಡ್ವಿ. ಮತ್ತೆ ಮುಂದಿನ ಸಂಚಿಕೆಯಲ್ಲಿ ಭೇಟಿಯಾಗೋಣ. ವಂದನೆಗಳು. जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर.